அதாவது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புனர்பூசம், பூசம் இந்த நட்சத்திரத்தில சூரியன் இருக்காரு அப்படின்னு வச்சுடுங்க. இவங்க எல்லாருமே உங்களோட பிள்ளைங்க ஜாதகத்தில நீங்க வந்து இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள் இந்த திதியில பிறந்திருக்காங்க, இந்த நாமயோகத்தில பிறந்திருக்காங்க, அல்லது இந்த சூரியன் இந்த நட்சத்திரத்தில இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களோட குழந்தைங்க விஷயத்தில. இவங்க வந்து இவங்க விரும்புறது, இதனால ஒரு அவமானத்த சந்திக்கிறது, பெத்தவங்க பேச்ச கேட்காம அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்றது, இது எல்லாமே இவங்க ஜாதக ரீதியா அந்த பாதிப்பை குடுக்கும். நீங்க இதுவரைக்கும் யாராவது விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தாலோ, பெத்தவங்க பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலோ, இல்லைன்னா அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தாலோ, நீங்க வேணா உங்க ஜாதகத்த எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த திதியிலயோ அல்லது இந்த நாமயோகத்திலயோ, இந்த நட்சத்திரத்திலயோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அத முன்னுக்கூட்டியே நீங்க வந்து இதுக்கான தோஷங்கள், அதாவது சுக்கிர தோஷம்னு சொல்லுவாங்க இத வந்து. இந்த சுக்கிர தோஷத்த நீங்க வந்து அதுக்கான கோயில் தலங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனைய குடுக்காது. அதுக்கப்புறம் நீங்க உங்க பிள்ளைங்க வந்து நீங்க உங்களோட பேச்ச மீறி அவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வந்து உங்க ஜாதகத்துல இந்த விஷயங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில, இந்த திதியிலயோ, இந்த யோகாதிபதியிலயோ இந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, நீங்க உடனே அத சரி பண்ணுங்க. அ உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறம் கூட சில பாதிப்புகள் கொடுக்கும். திருமணத்த கொடுத்தாலும். நன்றி, வணக்கம்.